மேகதாது அணை கட்டுறதுக்காக இங்கே தண்ணி வரக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறீங்க. அங்கேருந்து வந்து இங்கே எத்தனை பேர் கனடாவிலேருந்து வந்து இங்கே எத்தனை பேர் வாழறாங்க, இங்கேருந்தவங்க அங்கே வசிக்கிறாங்க. நீங்கள் தண்ணிக்கு அணை போடுறீங்களா? அது எப்படி? தண்ணிக்கு அணை போடாதீங்க, புரியுதுங்களா? அணை போட்டு கட்டினீங்கன்னா காவேரி அந்த தண்ணிக்கு நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அது எவ்வளோ பெரிய பிரச்சனையாகும் தெரியுமா? வெள்ளம் வந்ததுன்னு வச்சுங்களா, காவேரிக்கு தண்ணி அணை கட்டுறீங்க, மேகதாது அணை கட்டுறீங்க. அதே தண்ணி வந்து நீங்கள் கட்டி வைங்க, வெள்ளம் வந்ததுன்னா திறந்து விடக்கூடாது. உங்கள் ஊர் தான் அழிஞ்சு போகும், கனடா அழிஞ்சு தான் போகும், பெங்களூர், புரியுதுங்களா? இங்கே அணை கட்டி நீங்கள் தண்ணிக்கு உங்கள் அங்கேருந்து வந்து இங்கே தமிழ்நாட்டில் வாயிலே தமிழ்நாட்டுக்கு தண்ணி விட மாட்டேன்றீங்க, அணை கட்ட போகிறேன்றீங்க. தண்ணி வேணா உங்களுக்கு சொந்தமானதா? உங்களுக்கு அந்த மலை உங்களோட இதா? நீங்கள் எப்படி அங்கே உங்களுக்கு சொந்தம் நீங்கள் அணை கட்டலாம்? நீங்கள் எப்படி தண்ணி இது விட மாட்டேன்னு சொல்லிட்டு சொல்லலாம்? தண்ணி உங்களுக்கு சொந்தமானது கிடையாது, புரியுதுங்களா? கங்காதேவி நினச்சானுச்சிக்கா அழிச்சிருவா எல்லாத்தையுமே. நீர் நெருப்பு யாருக்குமே சொந்தம்னு சொல்லவே முடியாது. அது எப்போ நினைக்குதோ அதை அழிச்சிட்டு போயிடும். அவங்கவுங்க வாயை மூடிட்டு அவங்க வேலையை பார்த்தா அவங்கவுங்களுக்கு நல்லது. அழிவு தேவைன்னா நீங்கள் பண்ணலாம் இந்த வேலையை. அணை கட்டுறேன், அது கட்டுறேன், இது கட்டுறேன்னு சொல்லிட்டு.